நினைவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை ஒரு விழாவின் மூலமாக வழங்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த விழாவை வைத்துக் கொண்டு நினைவு வழங்க இருக்கின்றோம். இதற்கு கொள்கைகளை கையில் உயர்த்தபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்திரசேகரன், குணசேகரன், எஸ் நசரேன், வெள்ளி விழா நினைவு பரிசை 80 வயசு முடிச்சவங்களுக்கு மாநில கை கொடுத்து அந்த மாவட்டத்தில் கொடுக்கல. இப்போ கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களை தேடி வச்சு முக்கியமாக மாநில தலைவர்கள் மற்றும் உடன் பொறுப்பாளர்களே, தேர்வு கூட்டத்தில் வந்திருக்கிற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்களோடு இணைந்து நியமன உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த செயற்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டம் வாழ்த்துகிறது. அதாவது அதிகமாக பேசுறாங்க. 3ஆண்டு சந்தா எங்களுடைய ஆதாரங்களின் பொறுப்பாளர்கள் அனைவருமே 3ஆண்டு சந்தாவை பதிவு செய்து வருகிறோம். 2வது, நாங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி எதுவுமே கிடையாது. எல்லா பணமும் பாக்கியே கிடையாது. 3வது, அதாவது கட்டிட நிதி வசூல் பண்றதுக்கு கொடுத்த காலம் என்ன, இன்னமும் அவங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஒரு சின்ன ஒரு மட்டும்தான் சொல்றேன். புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 6 பேர் இருக்கீங்க. ஏற்கனவே 11 உறுப்பினர் பொறுப்பாளர்கள் இருக்கீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த ரசீதெல்லாம் வரலைன்னு சொன்னா அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களை அனுப்பி அவர்களிடமிருந்து அடுத்த கூட்டத்தில் நீங்க சென்னைக்கு வரும்போது இந்த ரசீது புத்தகத்தோட தான் வரணும்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி செய்யுங்க. அது உடனே கலெக்ட் ஆயிடும். தயவுசெய்து அதை யோசனை செய்யுங்க. ஏன்னா புதிய உறுப்பினர்கள் வேலை பார்க்காம இருந்தாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதனால தயவு செய்து இந்த ஒரு யோசனையை ஒரு செயலாளர் மனதிலே கொண்டு அதை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கோரிக்கைகள் ஒரு போராட்டத்தை அணிஞ்சு அந்தந்த மாவட்ட தலைமையிடத்திலேயே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியோ இல்லை மாவட்ட தலைமைகளுக்கு முன்னாடியோ பேட்ச் அணிஞ்சு ஒரு நாள் அந்த ஒரு போராட்டத்தை நம்ம பண்ணலாம். ஏன்னா வயசுக்கு இருந்தவங்க 80 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அதனால 2 சிரமங்கள்லாம் உண்டு. அந்த சிரமத்தை எல்லாம் தணிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அதுல 90% அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். தயவு செய்து செயலாளர் அவர்கள் இதை மனிதர் கொண்டு கூட்ட அறிவிப்பினை அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு மதுரை மாவட்டத்திற்கு வாய்ப்பளித்த தலைவர்